إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உங்கள் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும், ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மேலும் இதே மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள். இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை செய்யாததை செய்து காட்டுவதன் மூலமாக எந்த விதமான பயனும் இல்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் கொண்டிருக்கிறோம் என்பதின் அடையாளம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லியும் செய்தும் காட்டினார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையின் மூச்சாக நன்னெறியாக கடைபிடிப்பதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்வதனுடைய முதல் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், சிறுவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய குணமும் பண்பும் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதற்கு நான் இன்னொரு அடிப்படையிலும் ஒரு தலைப்பை சொன்னேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சக மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நான் சொன்னேன். ஒரு மனிதர் தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் அவர் சிறியவராக இருக்கட்டும், இவருடைய வயதுக்கு ஒத்தவராக இருக்கட்டும், இவரை விட பெரியவராக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் இஸ்லாம் எதிரில் இருக்கக்கூடிய நபரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை, மரியாதையை சரியான முறையில் அவர்களை நீங்கள் சரி செய்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுப்பதை பற்றி இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. அதைத்தான்
சிறுவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிக அழகிய பண்புகளில், அழகிய குணங்களில் ஒன்று இருந்தது. அது அடுத்தவர்களை பாராட்டுவது. ஒரு மனிதரிடத்தில் ஒரு தனித்துவம் ஏதேனும் இருக்கின்றால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய மகிமையான பண்பு, நற்பண்பு ஏதேனும் இருக்கிறது என்றால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுவார்கள், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவரை மோட்டிவேட் செய்வார்கள். அந்த குணத்தை அவரை தட்டி கொடுத்து இப்படித்தான் இருக்கணும், இனியும் இப்படி இரு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஏராளமாக பாராட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு புரிய வருவது என்னவென்றால், அடுத்தவர்களிடத்தில் தயவு செய்து குறைகளை தேடிக்கொண்டு தெரியாதீர்கள். அடுத்தவர்களிடத்திலும் ஒரே ஒரு நல்ல பண்பாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பேசுங்கள். அவரிடத்தில் உங்களுக்கு பிடிக்காதவராகவே இருந்தாலும் அவரிடத்தில் ஒரு குணம் இருக்கும், அவரிடத்தில் ஒரு தனித்தன்மை, தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவத்தை நீங்கள் பாராட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விட்டு கொடுக்காமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்துவத்தையும் இப்படி பாராட்டி பேசி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறவுகளுடைய விஷயத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு சொன்னார்கள், ஏன்பா உங்களுடைய மனைவியிடத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திடீரென்று உங்களுடைய மனைவியிடத்தில் ஏதேனும் ஒரு நல்ல பண்பு இருக்கும், அந்த ஒரு நல்ல பண்பை வைத்து நீ அவளோடு வாழ் என்று சொன்னார்கள். நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனா ஏதாவது ஒன்னாவது நல்ல பண்பு இருக்குமல்ல, அந்த ஒரு நல்ல பண்பை நீ புரிஞ்சு கொண்டு அவளோடு வாழ் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பொருள், அடுத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லதை, நல்ல பண்பை உங்களுக்கு பிடித்தவர் பிடிக்காதவர்களாக இருந்தாலும் அதை பற்றி எடுத்து பேசுங்கள், அதை பாராட்டுங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருப்பதை காண்பதற்கு முன்னால் அல்லாஹ் பாராட்டி இருக்கின்றான். அல்லாஹ் இந்த தன்மையை கையில எடுக்கிறான். எல்லோரையும் அல்லாஹ் பாராட்டுகின்றான். யாரிடத்திலெல்லாம் நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள் இருக்கிறதோ இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாராட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபிமார்களை அல்லாஹ் பாராட்டி இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாராட்டி இருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய பண்பை எடுத்து பாராட்டி பேசுகின்றான். இதே போன்று மனிதர்களில் சிலரை யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ, யாருடைய தனித்துவத்தை அல்லாஹு தஆலா விருப்பமானதாக ஆக்கினானோ அதையும் அல்லாஹு தஆலா பாராட்டி பேசுகின்றான். இப்போ குர்ஆனுடைய இடத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுறான். வஇதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இத சொல்ல வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சில விஷயங்களை கொண்டு சோதித்தோம். இப்படி சோதித்தது யாரு? அல்லாஹு தஆலா. அந்த சோதனையில் வெற்றி பெற வெச்சது யாரு? அதுவும் அல்லாஹ் தஆலா தான். இந்த சோதனையை தாங்கிக் கொண்டு முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியாராக திகழ வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை கொடுத்தது யாரு? அதுவும் அல்லாஹ் தஆலா. இவ்வளவையும் அல்லாஹ்வே செய்துவிட்டு அந்த அடியார் நல்லவராக வாழ்ந்தார் இல்ல, அல்லாஹ் தஆலா சோதிக்கும் போதெல்லாம் அந்த சோதனையை பொறுத்து கொண்டாரே, அதிலிருந்து திமிரிக் கொண்டு செல்லணும்னு சொல்லி விரும்பல. இந்த தன்மையை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக பாராட்டி பேசுகின்றான். ஃபஅத்தம்மஹுன்ன. எல்லாவற்றிலும் அவர் வெற்றி அடைந்தார். நாம் சோதித்த சோதனையில் முற்றிலுமாக அவர் வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் தஆலா பேசுவதை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். இதிலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் புரிய வருகின்றது. நாம் அல்லாஹ்விடத்திலே பாராட்டை பெற வேண்டும். இந்த உலகம் பாராட்டும் சொல்லி யாரும் நினைப்பதில்லை. பாராட்டுவது என்பது பாராட்டக்கூடியவருடைய உயர் பண்பு. ஆனால் பாராட்டை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் நம்மை பாராட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? பாராட்டுவது என்பது பாராட்டக்கூடியவருடைய உயர் பண்பு. பாராட்டக்கூடியதை அல்லாஹும் சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அமல்கள், நற்செயல்கள் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடாது.
அல்லாஹ் நம்மை பாராட்ட வேண்டும். அது இம்மையில் பாராட்டலாம், நம்மளுடைய கபரிலே அல்லாஹ் பாராட்டலாம், நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை பாராட்டலாம். அவன் பொருந்திக் கொண்டால் எல்லா இடத்திலும் பாராட்டுவான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா பாராட்டுகின்றான். சூரத்து தக்வீரில் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், அவர் சங்கையான ஒரு தூதர் என்று அல்லாஹ் பேசுகின்றான். சங்கையான தூதராக படைத்தது யார்? அவன் தான் படைச்சான். அவன் படைத்து விட்டு தூதர் என்ற பொறுப்பை கொடுத்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சங்கையாகவும் தூதராகவும் ஆக்கியதும் அவன்தான். அவனே ஆக்கிட்டு அவனே சங்கையான தூதர் என்று பாராட்டுவது என்பது இது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அழகான உயர் பண்பு. அவன்தான் அதற்கு சக்தியை கொடுத்தான், அவன்தான் படைத்தான், அந்த பொறுப்பை அவன்தான் கொடுத்தான். அதில் அவர் சிறந்து விளங்குகின்றார் என்று அவரை பேசுகின்றார். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين. அரிசுக்கு உரியவனிடத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சை பாருங்கள். அரிசுக்கு உரியவனிடத்தில், அதாவது அவன்கிட்ட, அல்லாஹ் கிட்ட இவர் சக்தி வாய்ந்தவர். சக்தியை கொடுத்ததும் அல்லாஹ் தான். சக்தியை அவனே கொடுத்து விட்டு என்னிடத்தில் இவர் சக்தி வாய்ந்தவராக இவரை நான் கணக்கில் எடுக்கின்றேன் என்று அவருடைய ஆற்றலை அல்லாஹ்வே பாராட்டி பேசுகின்றான். அது மட்டும் இல்ல, முதாஇன் சம்ம, ஒட்டுமொத்த வானவர்களும் இவருக்கு கீழ்ப்படுகிறார்கள், இவர் சொல்வதை கேட்கிறார்கள். முதாஇன் சம்ம, இவர் தலைவராக இருக்கிறார், லீடர்ஷிப் இவருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். முதாஇன் சம்ம அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், நம்பகமானவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா பேசுவதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் பார்க்கின்றோம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நற்குணத்தை கொடுத்தவன் அல்லாஹ் தான். நற்குணத்தோடு வாழ வைப்பதற்கான இந்த அங்கீகாரத்தை, இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகுமாக்கி கொடுத்தது படைத்த ரப்புல் ஆலமீன் தான். அவனே கொடுத்து விட்டு நீங்கள் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பாராட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஃபஇன்னக ரഊஃபுர் ரஹீம், மேலும் நிச்சயமாக நீங்கள் ரഊஃபாக இருக்கிறீர்கள், ரஹீமாக இருக்கிறீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி பேசுவதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா பாராட்டுவது என்பது மிகவும் முக்கியமானது. அல்லாஹ் பாராட்டி இருக்கின்றான் என்பதை குர்ஆனில் இருந்து நான் எடுத்து காட்டியிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய பாராட்டு என்பது தனித்துவமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களை அவர்கள் இடத்தில் இருந்த அழகான பண்புகளை, குணங்களை, நற்குணங்களை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அர்ஹம் உம்மதி பி உம்மதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமூகத்தில் மிகவும் இரக்கமானவர் அபூபக்கர் அவர்கள் தான். இதை சொல்ல வேண்டிய அவசியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இருக்கு, அவரிடத்தில் இரக்க குணம் இருக்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோட்டிவேட் பண்றாங்க. அர்ஹம் உம்மதி பி உம்மதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திலேயே மிகவும் இரக்க குணம் படைத்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலும் சொல்கிறார்கள், பாராட்டவும் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே அழ வேண்டாம், அபூபக்கரே நீங்கள் அழ வேண்டாம், நட்பின் விஷயத்திலும் செல்வத்தின் விஷயத்திலும் உங்களை போன்று எனக்கு பேருதவி புரிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. நட்பாக இருக்கும் விஷயத்திலும் செல்வத்தை எனக்காக நீங்கள் செலவு செய்ததை போன்றும் உங்களை போன்று எனக்கு பேருதவி புரிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று அவர்களுடைய அந்த நல்ல குணத்தை பாராட்டி பேசுகிறார்கள். அதே நேரத்தில் ஆறுதலும் சொல்கிறார்கள். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள், அபூபக்கரின் செல்வம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய செல்வம் இந்த தீனுடைய விஷயத்தில் எனக்கு பயன்பட்டதை போன்று வேறு யாருடைய செல்வமும் எனக்கு பயன்பட்டது கிடையாது, வேறு யாருடைய செல்வமும் எனக்கு பயன்பட்டதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
ஒரு சில நேரங்களில் இப்படி நினைவு கூறுவார்கள், மக்களிலேயே சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான், அவருக்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மக்களிலேயே உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்டபோது ஆயிஷா என்று பதிலளித்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் யார் என்று கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய செல்வங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்ததில் பாதியை கொண்டு சென்ற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு சென்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வீட்டாருக்காக எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நான் என் வீட்டாருக்காக விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் நமக்கு தெரியும். இப்ப இந்த சம்பவத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாராட்டுகின்றார்கள், கண்டிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நன்மையான விஷயத்தில் தலைகீழாக நின்று போட்டி போட்டாலும் அவருடைய ஈமானுக்கு நம்மால் செல்ல முடியாது. யார் சொல்றா இத? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை பாராட்டி பேசியிருப்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்க விஷயத்தில் மிகவும் சரியானவர், மிகவும் கரெக்டாக நடந்து கொள்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் கூட வளைவு நெளிவு கிடையாது, நெளிவு சுழிவு என்பது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த நடத்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து பாராட்டி பேசுகின்றார்கள். வ அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர். உமர் அவர்கள் மார்க்க விஷயத்தில் மிகவும் கடினமாக கடைபிடிப்பவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமரே, ஷைத்தான் நீங்கள் வருவதை கண்டால் நீங்கள் இருக்கக்கூடிய பாதையை விட்டு வேறு வழியில் செல்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை, வேற பாதையில தான் அவன் போய் ஆகணும். இது யாருடைய குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை ஷைத்தானை கூட விட்டு வைக்கவில்லை. ஷைத்தானால் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழிகெடுப்பதற்கு நெருங்குவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது என்ற இந்த பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையை உமரின் நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுகின்றான், உமருடைய நாவிலே அல்லாஹ் தஆலா உண்மையை வெளிப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்பொரு காலங்களில் முன்பு வாழ்ந்த சமூகத்தாரிடத்தில் மார்க்க தீர்ப்பினுடைய விஷயத்தில் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களுக்கு அந்த தீர்ப்பினுடைய ஞானத்தை வழங்கி இருக்கின்றான். என்னுடைய இந்த சமூகத்தில் மார்க்க தீர்ப்பினுடைய ஞானத்தை வழங்குவதாக இருந்தால் அது உமருக்குத்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மலையின் மீது ஏறுகிறார்கள். ஏறக்கூடிய நேரத்தில் அந்த மலை நடுங்குகின்றது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பேசி இருக்கலாம். ஆனால் அந்த மலையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், மலையே நடுங்காமல் இரு, சரியாக இரு, உன் மீது ஒரு இறை தூதரும், தன்னை பற்றி சொல்லும் போது நபி ரசூலும் சொல்லிட்டாங்க, ஒரு இறை தூதரும் ஒரு சித்தீக்கும், இங்கு அபூபக்கர் என்று பெயரை சொல்லாமல் அவர்களுக்காக இயற்றப்பட்ட சித்தீக் என்ற அவர்களுடைய நற்பண்பை, ஒரு உண்மையாளர், ஒரு நபியும் ஒரு உண்மையாளரும் இரண்டு ஷஹீதுகளும் உன் மீது இருக்கிறார்கள். இதனுடைய ஒரு முன்னறிவிப்பும் இருக்கின்றது. பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதும் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் ஒரு சித்தீக்கும்
2 ஷஹீதுகளும் உன் மீது இருக்கிறார்கள் என்று முன்னறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பை, தனித்துவத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள் இருக்கும்போது அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து தோட்டத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ் கேட், அந்த காம்பவுண்ட் கேட்டை காவல் காக்குமாறு என்னை உத்தரவிட்டார்கள். அப்போது திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று யாரோ ஒருவர் கதவை தட்டுகின்றார், திறக்கவா என்று அனுமதி கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்று திறங்கள், யார் வந்திருக்கிறாரோ அவரை பார்த்து அவர் சொர்க்கவாசி என்று நான் சொன்னதாக சுப செய்தி சொல்லிவிடுங்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பேராச்சரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்னன்னு கேட்காம தெரியாம அவர் சொர்க்கவாசி என்று சொல்கிறாரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். யார் இருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு, ஆர்வத்தோடு, பேரார்வத்தோடு சென்று திறந்து பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு நிற்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள வந்துட்டாங்க. மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து அதே போன்று கதவு தட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள், கதவு திறக்கவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்று கதவை திறங்கள், யார் இருக்கிறாரோ அவரை சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லிவிடுங்கள். மீண்டும் பேரார்வலோடு இவர் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கதவை திறந்து பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து 3வது முறையாக கதவு தட்டப்படுகின்றது. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கதவு திறக்கவா என்று அனுமதி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே போட்டு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துவிட்டு எழுந்து சொன்னார்கள், கதவை திறங்கள், அவரிடத்திலே சொல்லுங்கள், சில ஃபித்னாக்கள் உங்களை ஆட்கொள்ளும், அதற்கு பின்னால் நீங்கள் சொர்க்கவாசி என்று சொல்லிவிடுங்கள். கதவு போய் திறந்து பார்த்தா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதை அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிலே அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு அழகான முன்னறிவிப்புகள் பாருங்கள். நபிதான் என்பதற்கான சான்றுகளையும் தருகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பாராட்டியும் பேசுகின்றார்கள். எது நடக்கும் என்பதற்கான முன்னறிவிப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சேர எல்லா விஷயத்தையும் காட்டுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் எந்த ஃபித்னாவும் இல்லாமல் இருந்ததை இஸ்லாமிய வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையில் தொடங்கியது பலதரப்பட்ட ஃபித்னாக்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் ஃபித்னாவில் இருப்பதை நீங்கள் காணலாம். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகாக முன்னறிவிப்பு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான விஷயத்தை பேசியிருக்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வஅஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், இந்த சமூகத்திலேயே அவர்களில் மிகவும் அடக்கமானவர், மிகவும் வெட்கப்படுபவர், நன்னடத்தை உடையவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருக்கலித்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடைகள், மேலாடை, கீழாடை எல்லாம் விலகலாகி இருக்கிறது. யதார்த்தமா தனிமையில படுத்திருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆடை இருக்கிறதோ அதே நிலையிலே வருவதற்கு அனுமதி தந்தார்கள். உற்ற நண்பர். கொஞ்ச நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். அப்போதும் நபி அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையிலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுமதிக்கிறார்கள். பின்பு கொஞ்சம் நேரம் கழித்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்காக அனுமதி கேட்டபோது ஒரு கழித்து படுத்திருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்து தன்னுடைய மேலாடையையும் கீழாடையும் சரி செய்து கொண்டு பின்பு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்பதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் பின்னாளில், நபியே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்,
அதை நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அப்போதும் நீங்கள் சாதாரணமாக இருந்தீர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது மட்டும் இவ்விருவர்களுக்கும் கொடுக்காத அளவிற்கு நீங்கள் உங்களுடைய ஆடையை சரி செய்தீர்கள், எழுந்து அமர்ந்தீர்கள். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வெட்கப்படுகிறார். இவருடைய வெட்கத்தை பார்த்து இவரோடு இருக்கக்கூடிய மாணவர்களும் வெட்கப்படுகிறார்கள். அவர் படக்கூடிய வெட்கம், அவருடைய நன்னடத்தை அடக்கம், அவரோடு இருக்கக்கூடிய மாணவர்களும் வெட்கத்தோடு அவரோடு இருக்கிறார்கள். வெட்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு முன்னால் நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும்? வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதர் வரும்போது அவருக்கு முன்னால் நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பண்பை எடுத்து பேசியதை நாம் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅல்லாஹும் அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திலேயே மிகவும் தீர்ப்பாய்வு செய்யக்கூடிய அறிவு பெற்றவர்கள். எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும், எது சரி எது தவறு என்று ஒரு காதியாக இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை பெற்றவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த சமூகத்தில் எனக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலால் ஹராமை இந்த சமூகத்தில் அதிகமாக தெரிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று சொன்னார்கள். வஅஃரதுஹும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமூகத்திலேயே ஃபர்லான விஷயத்தை சரியாக கடைபிடிப்பவர், மிகவும் சரியாக இருப்பவர் ஃபர்லான விஷயத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பாராட்டு வழங்கியிருக்கிறார்கள். வஅக்ரஹும் உபை ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை இந்த சமூகத்தில் அழகாக தெரிந்தவர், ஓத தெரிந்தவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பாராட்டி இருக்கிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலிகுல்லி உம்மத்தின் அமீன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பகமானவர் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு அமீன், நம்பிக்கைக்குரியவர் இருந்திருக்கிறார். வ அமீனுல் ஹாதிஹில் உம்மத்து அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சமூகத்தில் என்னிடத்தில் நம்பகமானவர், இந்த சமூகத்தின் நம்பகமானவர் அமீன் அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களிடத்தில் எது அவர்களுடைய தனித்துவமாக இருந்ததோ, எது அவர்களுடைய தனித்தன்மையாக இருந்ததோ, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்று கவலை என்னவென்றால், கைசேதம் என்னவென்றால், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் என்று நான் சொல்வேன், பாதி விஷயங்கள் அவரிடத்தில் பிளஸ் இருந்தாலும் மைனஸ் எங்கிருக்கிறது என்று தேடக்கூடிய அளவில் நம்முடைய மனநிலை இருக்கிறது. எங்க பிரச்சனை இருக்கு? ஒரு மனிதர் நம்மிடத்திலே வருவார், அவர் மூன்றாவது ஒரு நபரை பற்றி நல்ல விதமாக சொல்வார், கண்ணியமோடு பேசுவார். அப்ப இவர் சொல்வார், ஏங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் உங்ககிட்ட நடிச்சிருக்கிறார், அவர் உங்ககிட்ட அப்படிலாம் இல்லை, அவருடைய உண்மைத்தன்மை எனக்கு தான் தெரியும் என்று இந்த மனிதர் அவரை பற்றி கண்ணியமாக இருப்பதையும் இவர் குழைப்பார். அப்ப மைனஸை மட்டுமே எடுத்து பேசக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஃபித்னா. இந்த சமூகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம் இது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சஹாபாக்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எடுத்து வைத்து அதை பாராட்டி பேசி அவர்களை தட்டிவிட்டு அவர்களை மோட்டிவேட் செய்திருப்பதையே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாளில் இருந்தும் ஒரு வாள் என்று அவர்களுடைய புகழாதாரத்தை சூட்டி பாராட்டி பேசியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபியை கொண்டு வருவார்கள். அவர் பேர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்போதுமே மது அருந்தி விடுவார். மது அருந்தி விட்டால் ஹத்தடிக்கணும்ன்ற சட்டத்தில் ஹத்தடிப்பதற்காக அவர்களை இழுத்து வருவார்கள். தண்டனை நிறைவேற்றப்படும், மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து மது அருந்தி விடுவார். மீண்டும் அவரை கொண்டு வந்து தண்டனை நிறைவேற்றப்படும், மீண்டும் மது அருந்தி விடுவார். இது அவருடைய வாழ்வில் சில நாட்கள் வாடிக்கையாக இருந்த போது
இப்படி தண்டனை நிறைவேற்றுவதற்காக ஒரு நேரத்தில் கொண்டு வந்த போது ஒரு சஹாபி அவரை சபிக்கிறார். உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? எத்தனை முறை இந்த தண்டனையை பெற்று பெற்று செல்கிறீர்கள், மீண்டும் இதே போன்று குடித்துவிட்டு வருகிறீர்களே, அல்லாஹ் உங்களை சபிப்பானாக என்று சபிக்கிறார். இந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், உங்களுடைய சகோதரரை நீங்கள் சபிக்காதீர்கள். பேசக்கூடிய அந்த துணியை பாருங்க, பேச்ச பாருங்க. உங்களுடைய சகோதரரை நீங்கள் சபிக்காதீர்கள். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நேசம் இருப்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனைக்கு பல முறை உட்படுத்தப்பட்ட அந்த நபித்தோழரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்டை எடுத்து அந்த சம்பவத்துக்கு சொல்றேன், ஒன்றை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி ஒட்டுமொத்த சஹாபாக்களின் கப்சுப் என்று ஆக்கியதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதே போன்று ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ஷீன் அவருக்கு வருவதில்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷீன் வராமல், ஹபஷா நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சீன் என்று வரும். இப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சீன் அல்லாஹ்விடத்தில் ஷீன் தான். அதை பேசாதீங்க, விடுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது சொல்லட்டும், பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய விஷயம். யாரிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாராட்டி பேசி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இருக்கக்கூடிய ஒரு மைனஸையே பிளஸ்ஸா பேசுறாங்க இந்த இடத்துல. அவருக்கு வருவதில்லை, விடுங்கள், அவருடைய சீன் அல்லாஹ்விடத்தில் ஷீன் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போன்று ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிதை பாடக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். இப்ப போர்க்களங்களில் கவிதை பாடக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து சொல்வார்கள், ஹஸ்ஸானே, நீங்கள் பாடுங்கள், நீங்கள் கவிதை பாடுங்கள். எதிரிகளுடைய இதயத்தில் ஈட்டி சென்று கிழிப்பதை விட உங்களுடைய கவிதைகள் மிகவும் கூர்மையானதாக கிழிக்கும். இதற்கு உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி புரிவார்கள், ரூஹுல் குதுஸ் உங்களுக்கு உதவி புரிவார்கள், நீங்கள் கவிதை படியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி பேசி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பு எய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க, சஅதே, நீங்கள் அம்பு எய்யுங்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய விஷயத்திலும் சொல்லியதை நான் கேட்டதில்லை, நான் பார்த்ததில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யாரையும் தாழ்வுபடுத்தாமல், அவர்களிடத்திலே பல மைனஸ்கள் இருந்தாலும் அவர்களுடைய நல்ல குணங்களை, நல்ல தன்மைகளை எடுத்து பேச வேண்டும், எடுத்து அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை மோட்டிவேட் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் மிக ஆழமாக பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தார்கள், ஹப்ஸா. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா என்றால் சிங்கம் என்ற அர்த்தம். ஒரு சிங்கம், தன்னுடைய மகளுக்கு பெயர் வைத்தார்கள் சிங்கம் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரமும் தைரியமும் சிங்கத்தை போன்றவர்கள் என்று நமக்கு தெரியும். அவர்களுக்கு மகள் பிறந்தது, அந்த மகளுக்கு பெயர் வைத்தார்கள் ஹப்ஸா, அதையும் சிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். உண்மையாகவே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு போல்ட் லேடியாகத்தான் இருந்தார்கள், மிகவும் தைரியமாக வீரியமானவர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அவர்களை விவாகரத்து செய்திருந்தார். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறீர்களா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவுமே பேசாம மௌனமாக இருந்து விட்டார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்களா உஸ்மானே ரலியல்லாஹு அன்ஹு? அவர்கள் மறுத்து விட்டார்கள், இல்லை, என்னால முடியாது.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக திருமண ஒப்பந்தம் பேசியதும் அன்றைய தினத்தை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தோஷம் எதுவும் இல்லை. என் மகனை உலகத்தில் சிறந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணக்கப் போகிறார்களே என்று சந்தோஷப்பட்ட நாள் அந்த நாள். இப்ப இந்த திருமணம் முடிந்ததற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய மகள் விவாகரத்து பெற்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்காக மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, மௌனமா இருந்துட்டேன். நீங்க என் மீது கோபித்திருப்பீர்கள், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்ததினால்தான் நான் உங்களுடைய மகளை ரிஜெக்ட் செய்தேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறோம். இப்போ விஷயம் என்னவென்றால், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணமானது உம்முல் முஃமினீன் ஆயிட்டாங்க. இப்போ முஃமின்களுடைய தாயார் ஆயிட்டாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்போ ஒரு சின்ன பேச்சுவாக்குல, ஒரு கருத்து வேறுபாடுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் சொல்லிட்டாங்க. ஒரு தலாக் சொல்லி இருக்கிறாங்க, மீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு தலாக் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்டதுமே அன்றைய தினத்தை போன்று கைசேதமான நாள் எதுவுமே இல்லை. உலகத்தில் சிறந்த மனிதர் என்னுடைய மகளை விவாகரத்து சொல்கிறார்கள் என்று கைசேதப்பட்டு மா யஅபுல்லாஹு பிஉமர வபனத்னி பஅத ஹாதா, என் மகளையும் என்னையும் உமரையும் இனி அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி ஒரு பிடி மண்ணை எடுத்து தன்னுடைய தலையில் போட்டுக் கொண்டார்கள். இதைவிட ஒரு வருத்தமான தினம், இதைவிட ஒரு கைசேதமான தினம் எதுவுமே கிடையாது. உமரையும் உமருடைய மகளையும் இனி அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் மகள் கோபப்படுத்தி விட்டாரே, தலாக் சொல்லிட்டாங்களே நபி அவர்கள் என்று கைசேதப்பட்ட அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். பெண்கள் நல்லா கவனிக்கணும், பெண்கள் நல்லா கவனிக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாராட்ட வேண்டும். இதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாராட்டை பெற வேண்டும். இப்போ யார் இந்த சப்ஜெக்ட்ல என்ட்ரி ஆகிறா பாருங்க, அல்லாஹ் நேரடியா என்ட்ரி ஆகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலிருந்து இறங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னல்லாஹ யஅமுருக, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். ஜிப்ரீல் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். அன் துராஜிஅ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மீட்டுக் கொள்ளுமாறு உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். நீங்க ஒரு தலாக் சொல்லி இருக்கிறீங்க, மீட்டுக்குங்க, அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அல்லாஹ் நேரடியா என்ட்ரி ஆவறான் இந்த தலாக்குடைய விஷயத்தில். இப்போ சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பேசுறான் பாருங்க. இதுதான் இப்போ டாபிக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எதை சொல்லி அனுப்பிச்சாலும் அதை பேசுறாங்க. இப்போ சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஇன்னஹா ஸவ்வாமா, ஏன் மீட்டிக்க சொல்றான் தெரியுமா அல்லாஹ் தஆலா? நீங்கள் ஒரு தலாக்கு விட்ட ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் ஏன் திரும்ப மீட்டிக்க சொல்கின்றான் தெரியுமா? ஃபஇன்னஹா ஸவ்வாமா, அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள். பாராட்டுதல் பாருங்க, அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வெறும் ரமலான் மாசம் மட்டுமல்ல, ரமலானை தாண்டி ஏனைய தினங்களிலும் திங்கள், வியாழன், ஐயாமுல் பீர், மற்ற ஏனைய நோன்புகளையும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது வகவ்வாமா, சவ்வாமா, அதிகமாக நோன்பு பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். வகவ்வாமா, இரவில் நின்று தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக இரவிலே நின்று தொழக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை நீங்க தலாக் சொல்றீங்க. வகவ்வாமா, இரவு நேரங்களில் நின்று தஹஜ்ஜுதை தொழக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது வஸௌஜத்துக ஃபீ ஜன்னah, சொர்க்கத்திலும் இவர்கள் உங்களுடைய மனைவிதான். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான், சொர்க்கத்திலும் இவர்கள் தான் உங்களுடைய மனைவி. இவர்கள் உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயார். இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பாராட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நீங்கள் மீட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாகவே கடந்த வாரத்தில் சொன்ன எல்லாவற்றையும் சேர்த்து இந்த வாரத்தோடு நீங்கள் சேர்த்து பாருங்கள். சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒத்த வயதுடையவர்களாக இருக்கட்டும், அவரிடத்தில் என்ன மைனஸ் இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்பதை பாராமல், அவரிடத்தில் ஒரே ஒரு பிளஸ் ஆக இருந்தாலும் அதை பாராட்டி, குறிப்பாக சிறுவர்களாக இருந்தால் அதை பாராட்டி, அவர்களை ஊக்கப்படுத்தி, அவர்களை மோட்டிவேட் செய்து, அவர்களை இன்னும் இன்னும் அந்த தன்மைக்கு உரியவர்களாக மாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய எல்லா சஹாபாக்களுடைய விஷயத்திலும் இப்படி நடந்திருக்கிறார்கள், இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே யாரிடத்தில் எந்த குறை இருக்கிறது என்பதை தேடாமல், யாரிடத்தில் எந்த நல்லது இருக்கிறதோ அது ஒரே ஒரு நல்ல பண்பாக இருந்தாலும் அவரை பாராட்டி, அவரை ஊக்குவித்து, அவரை வளர வைக்கக்கூடிய நல்ல பண்புள்ள அடியார்களாக, அந்த நற்குணம் உள்ள அடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. இதே போன்று நாம் செய்யக்கூடிய எந்த நற்காரியமாக இருந்தாலும் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாராட்ட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பாராட்டிற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாகும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த வாரம் சொல்லியிருந்த பயானையும் இந்த வாரம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து வைத்து பெற்றோர்களும் பெரியவர்களும் ஆசிரியர்களும் சிறுவர்களிடத்தில் மாணவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயம் அல்ல. ஆனால் பெரும்பான்மையான பெற்றோர்களிடத்தில் கூட இப்படி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இருக்கவே கூடாத அந்த பண்பு கம்பேரிசன், அதாவது தன்னுடைய மகனை அடுத்த ஒரு பிள்ளையோடு ஒப்பிடுவது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுவது, அல்லது அடுத்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுவது. தயவு செய்து இந்த ஒப்பிட்டு பேசக்கூடிய இந்த பண்பை விட்டுவிடுங்கள். இப்படி ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவரவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா எதை கொடுத்திருக்கின்றானோ அதை அவர்களுக்கானது. அவரவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா தனித்துவத்தை, தனித்தன்மையை கொடுத்து சிறப்பாக்க விரும்புகின்றான். அவர்கள் இன்னொன்றை போன்று அவனை பார் அப்படி படிக்கிறான், இவனை பார் இப்படி படிக்கின்றான், இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்வதை சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிங்கள். ஆனால் அதே நேரத்தில் பக்கத்து வீட்டு பிள்ளையோடு ஒப்பிட்டு தயவு செய்து பார்க்காதீர்கள். எப்படி உலக விஷயத்தில் எப்போதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ரெண்டு விஷயத்தை தவிர இஸ்லாம் சொல்லிட்டாங்கல்ல. ஒன்று, பொருளாதாரம் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் காலையும் மாலையும் இரவிலும் சதகா செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இவர் நினைக்கலாம், யா அல்லாஹ் எனக்கும் இதே போன்று பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் நான் சதகா செய்வேன் என்று நினைப்பதற்கு அனுமதி இருக்கு. ஒருவருக்கு மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மார்க்க ஞானத்தை, அறிவை, வில்மை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பதிலே அவர் செலவழிக்கிறார். அவரை பார்த்து நினைக்கலாம், யா அல்லாஹ் எனக்கும் இதே போன்ற வில்மை கொடு, அப்படி கொடுத்திருந்தால் நானும் மக்களுக்கு என்னுடைய அறிவை செலவு செய்திருப்பேனே என்று இந்த இரண்டு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் அடுத்தவர்களோடு ஒப்பிடுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே தயவு செய்து இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போதே விஷத்தை போன்ற இந்த விஷயத்தை கலந்து விடாதீர்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று எது தனித்துவம் இருக்கிறதோ அதை கொண்டு சந்தோஷப்படுங்கள், அதை கொண்டு நிறைவடையுங்கள், அதை இன்னும் அதிகமாக முயற்சி செய்யுங்கள். கெட்ட பண்பாக இருந்தால் அதை சொல்லி தடுங்கள். அதே போன்று இன்னொன்றை சொல்கின்றேன், எந்த பிள்ளைகளும் சொன்னால் கேட்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்வதனால் அதை செய்ய மாட்டார்கள், நீங்கள் செய்வதை செய்வார்கள். நீங்கள் தொழு என்று சொல்லும் போது பிள்ளைகள் தொழுவது ரொம்ப கடினம். ஆனால் நீங்கள் தொழுகையாளியாக இருந்தால் பிள்ளை தன்னால் உங்க கூட பள்ளிக்கு வந்துடும். நீங்கள் செய்வதை பிள்ளைகள் செய்வார்கள். நீங்கள் சொல்வதை அதை எடுத்துக்கொள்ள, அப்சர்வ் பண்ண நீண்ட நேரம் பிடிக்கும். எனவே உங்களுடைய சொல்லால் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வதை காட்டிலும் உங்களுடைய செயலால் நீங்கள் எதை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து காட்டுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே போன்று இந்த கம்பேரிசனை தயவு செய்து விட்டுவிடுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசி
பேசுகின்றான். எண்ணற்ற நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆனால் எந்த மக்களும் இப்படி பேசக்கூடாது, இந்த இறை தூதரை விட இந்த இறை தூதர் பெஸ்ட், இந்த இறை தூதரை விட இந்த இறை தூதர் பெஸ்ட், இப்படி பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவர்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா என்று பேசிக் கொள்ளும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டித்து எச்சரித்தார்கள். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று உயர்ந்த பண்பை கொண்டு பேசியதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலும் பேசுகின்றான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி. முஃமின்கள் நல்லவர்கள் எப்படி என்றால், எந்த இறை தூதர்களுக்கு மத்தியிலும் இவர் அப்படி இவர் இப்படி, இவர் சிறந்தவர், இவர் கொஞ்சம் ஓகே, இவர் மேலே இவர் கீழே என்று பிரிக்க மாட்டார்கள். இதை செய்வதன் மூலம், இதை சொல்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கும் அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லி காட்டுறார். நம்மை நாம் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளில் தயவு செய்து அடுத்தவர்களோடு இந்த கம்பேர் பண்ணி பார்ப்பதை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் தஆலா அவரவர்களுக்கு என்று எதை கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி அடையுங்கள், அதையே நிறைவாக்குங்கள். அதை நிறைவாக்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்களுடைய முயற்சியை கொண்டு நீங்கள் உயர்வது சரியாக இருக்குமே தவிர அடுத்தவர்களோடு கம்பேர் பண்ணி பேசுவது என்பது மிகவும் ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா இந்த கொடிய விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கட்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கி அதே அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன். ஒரு மாதத்திற்கு முன்னால் வக்ஃபினுடைய சட்டத்தை பற்றி நாம் இதே ஜும்மா மேடையில் பேசியிருக்கின்றோம். இந்த சப்ஜெக்ட் ஒரு மாத காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வக்ஃபினுடைய சட்டதிட்டங்கள் கண்டிப்பாக அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் இப்போதுதான் முதன்முறையாக அவர்கள் ஒரு தனி அமர்வுக்கு அதை அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அந்த அமர்வும் இவர்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அமர்வுக்கு கொண்டு சென்றதை போன்று கொண்டு சென்று மீண்டும் அதை கொண்டு வந்து விடுவார்கள். இது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை யார் அநியாயம் செய்வதற்காக வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவது என்பது ஒவ்வொரு முஃமின்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலுல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக்கி இன்த சுல்தானின் ஜாயிரி. ஒரு மன்னனாக இருந்தாலும் சத்தியத்திற்காக அவனை எதிர்த்து நிற்பது சிறந்த அறப்போர் என்று சொன்னார்கள். மன்னனாகவே இருந்தாலும் சத்தியத்திற்காக அவனை எதிர்த்து நிற்பது என்பது அழகான மிகப்பெரிய சிறந்த அறப்போர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது போன்ற சட்டங்களை கொண்டு வருவதை நாம் தடுக்க வேண்டும், வன்மையாக கண்டிக்க வேண்டும், நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும். இதற்காகவே முஸ்லிம் சமூகத்தில் ஒரு ஸ்கேனை ரெடி செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களோ அவர்கள் இந்த ஸ்கேனின் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள் என்று இந்த சப்ஜெக்ட் நமக்கு பேசுகின்றது. எனவே யாரெல்லாம் இதுவரைக்கும் அதை ஸ்கேன் செய்யவில்லையோ, பள்ளிவாசலுடைய போர்டில் ஒட்டப்பட்டிருக்கிறது, அத்தனை நபர்களும் அதை ஸ்கேன் செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள். இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், வக்ஃப் மசோதா திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பது ஸ்கேன் செய்வதன் மூலமாக பொருள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் இதை நான் சொல்கின்றேன். பெண்களிடத்திலும் அந்த லிங்க் சென்றிருக்கிறது, எல்லோருடைய மொபைல்களிலும் இருக்கும். தயவு செய்து உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் இதன் மூலமாக காட்டுங்கள். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அழகான உதவி செய்வானாக. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு